நம்ம டாக்டர் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கண் இமை உதிர்றது. அது ஏன் டாக்டர்? அது அப்புறம் ட்ரை ஐஸா இருக்கு. கண் எப்ப பாரு வறண்டு போகுது. இது என்ன காரணம்? என்ன மாரி தீர்வு இதுக்கு? அது வந்து கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம்னு ஒண்ணு உண்டு. அதாவது இப்பலாம் கம்ப்யூட்டர்ஸ் ரொம்ப யூஸ் பண்றோம். லேப்டாப்ல சொல்லுவாங்க, "அது என்ன கேட்குறீங்க மேடம்? நாங்க இப்போ 12 ஹவர்ஸ் டூ 18 ஹவர்ஸ் நாங்க லேப்டாப் தான் பார்த்துட்ருக்கோம்." அவங்களோட தொழில் அந்த மாரி இருக்கும். அப்ப நான் என்ன சொல்வேன்னா, ட்ரை டெஸ்ட்டுன்னு ஒண்ணு உண்டு. எவ்வளோ ட்ரைனஸ் இருக்குங்கிறத நம்மளால குவான்டிஃபை பண்ண முடியும். சில டெஸ்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அத ரன் பண்ணுவோம். ரன் பண்ணிட்டு அதில கரெக்ட்டா ரிப்போர்ட் வரும். மைல்டு ட்ரைனஸா, மீடியம் ட்ரைனஸா, ரொம்ப சிவியர் ட்ரைனஸா அப்படின்னு நம்மளுக்கு வரும். அதுக்கேத்த மாரி நம்ம லூப்ரிகேட்டிங் ஐ ட்ராப்ஸ்லாம் இருக்கு. அதாவது கண்ண வளவளன்னு எப்படி நம்ம ஒரு என்ஜின்குள்ள எப்படி ஆயில் போடுறோம் இல்லையா? அது ஸ்மூத்தா அப்படி போடுற மாரி. அது ஃப்ரிக்ஷன் ரொம்ப இல்லாம, அது மாதிரி நெறைய இருக்கு. அவைலபிளா இருக்கு. ஆயின்ட்மென்ட் கூட உண்டு. லூப்ரிகேட்டிங் ஐ ஆயின்ட்மென்ட் கூட உண்டு. ஸோ அப்புறம் வந்து சில மாத்திரைகளும் குடுப்போம். வைட்டமின் ஏ இம்ப்ரூவ்ஸ் த அது கண்ணுடைய இத இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறம் வந்து அந்த ஐ ட்ராப்ஸ் போட சொல்லுவோம். அப்புறம் வந்து 20, 20, 20ன்னு ஒண்ணு உண்டு. அதாவது இப்போ லேப்டாப்லயே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க ஆஃபீஸ்ல. எவ்ரி 20 மினிட்ஸ் 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை அவங்க ஒரு தூரமான ஒரு இடத்த பார்த்துட்டு 20 டைம்ஸ் அந்த பிளிங்க் பண்ணலாம் அவங்க. இப்படி பிளிங்க் பண்ணாங்கன்னா, அந்த ஈரப்பசை நம்ம கண்ல இருக்கிற அந்த அந்த கண்ணீர் அது நல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அது மாரி அவங்க சொல்லுவோம். எவ்ரி 20 மினிட்ஸ் எக்ஸாக்ட்டா அவங்க பண்ண முடியாம இருக்கும். பட் அட்லீஸ்ட் அப்ராக்ஸிமேட்லி எவ்ரி 20 மினிட்ஸ் நீங்க வேலை பண்ண நிறுத்திட்டு 20 ஃபீட் மாரி அப்ராக்ஸிமேட்டா பாருங்க. அப்புறம் 20 டைம்ஸ் இப்படி பிளிங்க் பண்ணுங்க. 20 டைம்ஸ் பிளிங்க் பண்ணிட்டு திருப்பி யூ கம் பேக் டு யுவர் வொர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் ஹெல்ப்ஸ் அ லாட். அப்புறம் அந்த லூப்ரிகேட்டிங் ஐ ட்ராப்ஸ் எப்பவுமே அவங்க பேக்ல வச்சுட்ருப்பாங்க. இப்போ காலையில ஒரு வாட்டி போடுறாங்க. அப்புறம் லஞ்ச் டைம்ல ஒரு வாட்டி போடலாம். ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போடலாம். அப்போ அவங்களுடைய டெஃபினெட்லி அந்த லூப்ரிகேஷன் ஆஃப் த ஐ இஸ் மச் பெட்டர் அண்ட் தே ஃபீல் ஹாப்பி. ஸோ அப்படி பண்ணலாம். அப்புறம் கம்ப்யூட்டர் யூசேஜ் வந்து எவ்வளோ நிஜமாவே யூஸ் பண்ணணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணா போதும். நம்ம சம்டைம்ஸ் பீப்பிள் ஆர் அடிக்டட் டு கம்ப்யூட்டர் கேம்ஸ்லாம் விளையாடுவாங்க. அப்புறம் அது இல்லாம இருக்கவே முடியாதுன்ற மாரி கூட சில யங்ஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அது நம்ம 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 தொழில் பண்ணி தான் ஆகணும் அதில. அது வேற விஷயம். எவ்வளோ தொழில் பண்ணணுமோ அது பண்ணலாம். மத்தபடி இந்த மெயில் அதெல்லாம் பார்க்கலாம். பட் அது கூடயே நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஹாபீஸ் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும். மியூசிக்கோ, பெயிண்டிங்கோ, இல்லன்னா ஸ்போர்ட்ஸோ இதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணோம்னா, அதில கொஞ்சம் நம்மளுடைய அ அதில கொஞ்சம் நம்ம இன்வால்வ்டா இருப்போம். அப்போ இந்த லேப்டாப் இதோட கொஞ்சம் அடிக்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுதான் நான் சொல்வேன். ஸோ நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம். அவங்க குழந்தைங்கள வளர்க்கும்போது, அது சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க. 5 இயர்ஸ், 6 இயர்ஸ் அந்த சமயத்திலே நம்ம அவங்களுக்கு ஸ்விம்மிங் சொல்லிக் குடுக்கலாம். அப்புறம் வந்து இந்த ஸ்விம்மிங்க்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கலாம். டென்னிஸ் விளையாடுறதுக்கு சொல்லிக் குடுக்கலாம். பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு சொல்லிக் குடுக்கலாம். அப்புறம் வந்து இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் அதெல்லாம் பண்ணுறதுக்கு சொல்லிக் குடுக்கலாம். அப்புறம் அந்த மியூசிக் அவங்க கீபோர்ட் பண்ணலாம். இல்லன்னா ட்ரம்ஸ் ப ப சொல்லிக் குடுக்கலாம். இல்ல கிட்டார் சொல்லிக் குடுக்கலாம். வயலின் எது இஷ்டப்படுறாங்களோ அத சொல்லிக் குடுத்தா, அவங்க டிஸ்ட்ராக்டடா இருப்பாங்க. ஒரு நல்ல ஹாபியும் அவங்களுக்கு இருக்கும். இப்போ அவங்க பெரியவங்களா கூட அது கேட்கறதுக்கு இஷ்டப்படுவாங்க. நல்ல ஒரு மியூசிக்கல் ப்ரோகிராம் அந்த மாரி நம்ம அவங்கள டைவர்ட் பண்ணணுங்க. அது சின்ன வயசுலயே ஆரம்பிச்சா தான் அது சரியா இருக்கும். அது சின்ன குழந்தைகள் இருக்கவங்களுக்கு நான் கண்டிப்பா லவ்விங்கா சொல்லுவேன். இந்த மாரி நீங்க ஸ்டார்ட் அ குட் ஹாபி 1 ஆர் 2 ஹாபீஸ் பண்ணோம்னா, அந்த குழந்தைங்க அதில இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு டைவர்ஷனா இருக்கும் அவங்களுக்கு. இல்லன்னா எப்ப பார்த்தாலும் பாடம், படி சொல்லுவோம். இல்லன்னா கம்ப்யூட்டர். ஸோ அதனால அந்த மாரி ஆயிருச்சு இப்போ நம்மளுடைய இது. வாழ்க்கை இது அப்படி ஆயிருச்சு. ஸோ வி கேன் அஸ் பேரன்ட்ஸ் வி கேன் டேக் திஸ் திங் அண்ட் டூ இட். ஆர்கே ஐ சென்டர்ன்னு கிட்டத்தட்ட 15, 20 வருடங்களுக்கு முன்னாடிலேருந்தே இது சக்ஸஸா 36 நடத்திட்டு இயர்ஸ். 36 ம். இயர்ஸ் சக்ஸஸா நடத்திட்டு இருக்கீங்க. ம். நீங்க சந்திச்ச ஒரு சவாலான கேஸ் பத்தி சொல்ல முடியுமா? ரெட்டினா டிட்டாச் ஆயிருக்கிறோம். அது நம்ம அது சில சமயத்துல ஆப்ரேஷன் பண்ண முடியும். சம்டைம்ஸ் பண்ண முடியாது. அந்த மாரி இருக்கும். அப்புறம் வந்து அவங்களுக்கு இப்ப 2 கண்லயுமே அப்படி சிலருக்கு இருக்கும். இந்த கண்ணும் பிளைண்டா இருக்கும். இந்த கண்லயும் பார்வையே இல்லாம வருவாங்க. ரொம்ப முற்றிப்போன ஒரு நிலைமையில இருந்ததுனாக்க, சம்டைம்ஸ் வி ரெஃபர் தெம் டூ த ப்ராப்பர் அந்த ஸ்பெஷலிஸ்ட். இப்போ ரெட்டினல் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்கன்னா, நம்ம ஐ டோன்ட் ஹெசிடேட். 2வது ஒப்பீனியன் எடுக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா 2 பேர் பார்த்துக்கிறாங்க, இல்ல 3 டாக்டர்ஸ் பார்த்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இப்படி பண்ணா நல்லதா? இப்படி பண்ணா நல்லதா? அது நம்ம வி ஷுட் நாட் ஃபீல் அதுக்கு நம்ம சென்சிட்டிவா இருக்கக்கூடாது. ஐ நெவர் ஹெசிடேட். ஏதாவது ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட நம்ம கேட்கணும்னாக்கா, நம்ம அனுப்பலாம் அவங்கள அங்க. அவங்ககிட்ட டிஸ்கஸும் பண்ணுவோம். இந்த பேஷண்ட் அனுப்புறோங்க. இந்த மாரி பிரச்சனை இருக்கு. நீங்க கொஞ்சம் பார்க்குறீங்களா? உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அப்படி 2, 3 பேர் சேர்ந்து வி வில் டூ த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் தட் பெர்சன். 3 பேர் கலந்து யோசிச்சா நம்மளுக்கும் கான்ஃபிடென்ட்டா இருக்கும். அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க? எல்லாம் யோசிச்சு பேஷண்ட் கிட்டயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ அந்த வாட் இஸ் த பெஸ்ட்
மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அதை நம்ம பண்ணலாம். இப்போ ஸ்குவிண்ட் ஐஸ் வந்து ஆக்சுவலாக குறைஞ்சிருக்கா டாக்டர்? முன்னாடியை விட இப்போ யாருக்கும் ரொம்ப பார்க்கவே முடியல. அந்த காலத்தில் ஒரு தெருவில் பார்த்தோன்னா ஒருத்தராவது இருப்பாங்க. இப்போ அது கிடையாது இல்லையா? அந்த ஸ்குவிண்ட் ஐஸ்ன்றது இல்லைல்ல, அது ட்ரீட்மெண்ட்டும் நல்ல அது ட்ரீட்மெண்ட். இருக்குது, ஆனால் சீக்கிரமே அவங்க ட்ரீட் பண்ணிடுறோம் நம்ம. ஆ அந்த காலத்தில் பாருங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடினா நீங்கள் சொல்கிற மாதிரி கண்ணே தொடவே தொடாதீங்கன்னு சொல்லிவிடுவாங்க அவங்க. அவ்வளோ பயப்படுவாங்க. அறுவை சிகிச்சைனா பயப்படுவாங்க. ஐயோ ஏதோ ஆகிடுமோன்னு பயப்படுவாங்க. பரவாயில்ல அப்படியே இருந்துட்டு போன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மோட்டிவேஷன் வாஸ் நாட் தேர். இப்போ அப்படி இல்லை, சின்ன வயசுலேயே அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அது எக்ஸசைஸ் பண்ணுவோம், அதுக்கு சில கன்வர்ஜென்ஸ் இன்சஃபிஷியன்சின்னு சொன்னால் அது கன்வர்ஜென்ஸ் எக்ஸசைஸ் பண்ணி பண்ணுவோம். அப்புறம் வந்து ரொம்பவே அது மோசமான ஒரு ஸ்குவின்னா அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவோம். அதெல்லாம் ஒரு 18-20 வயசுலேயே பண்ணனால அவங்க அடல்ட்டாக இருக்கும்போது அவங்க நார்மலாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். இப்போ நிறங்கள் கூட சொல்லலாம்ல டாக்டர்? வெளிச்சம் வந்து ரொம்ப அதிகமாக பார்த்தா கண்ணை பாதிக்கும்னு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ராத்திரியில் லைட்டெல்லாம் அணைச்சிட்டு கம்ப்யூட்டர், ஃபோன் பார்க்குறது தான் வேலையாக இருக்குது. அந்த வெளிச்சம் எந்த அளவுக்கு அதிகமாக இருந்தால் பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லையா டாக்டர்? அது வெளியில் நம்ம வெளிச்சம் நம்ம வெயில் காலத்தில் வெளியில் போகிறோன்னா கருப்பு கண்ணாடி போட்டுன்னு போகிறது பெட்டர். அது வந்து எக்ஸ்ட்ரா லைட் உள்ளே போகாதபடி தடுக்கும். ப்ளஸ் அதில் ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங் இருக்கும். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து அது சில ஃபோட்டோக்ரோமேட்டிக் கிளாஸஸ் கண்ணாடி கொடுப்போம் சிலருக்கு. அதாவது வெளியில் போகும்போது அது ப்ரௌன் ஆகிடும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு 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 ரூம்குள்ளே வந்து அது திருப்பி வெள்ளை கலரில் ஆகிடும். ஸோ இல்லைன்னா சம் பீப்புள் ஃபீல் வெரி இது ஏன் நீ எப்போ பார்த்தாலும் கருப்பு கண்ணாடி போட்டுட்ருக்கேன்னு. இல்லை, பீப்புள் டூ ஃபீல் சென்சிட்டிவ் அபவுட் தீஸ் திங்ஸ். ஆஃபீஸில் கூட ஒத்துக்க மாட்டாங்க, எப்போவுமே அவங்க கருப்பு கண்ணாடி ஏன் போட்டுட்ருக்கான்னு கேட்கலாம் இல்லையா? அதனால் அவங்க கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஃபோட்டோ கிரே கொடுக்கலாம், ஃபோட்டோ ப்ரௌன் கொடுக்கலாம். அவங்க வெளியே போகும்போது அது சன்லைட்டில் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஆனால் அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டாங்கன்னா அது வெள்ளையாயிடும். ஸோ மற்றவங்கள மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க, அது வித்தியாசமாக இருக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து நம்ம இந்த ஒன் திங் வந்து நம்ம இந்த சோலார் எக்லிப்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம கிரகணம்னு சொல்லுவோம்ல, அது அப்பப்போ வரும். நாட் எவ்ரி டே, அது வருஷத்துக்கு ஒரு முறையோ வரும்போது அதை நேராக கண் வச்சு பார்க்கக்கூடாது. அது வந்து நம்ம தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ எல்லோரும் ஆசைப்படுவாங்க எப்போ வர்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்கணுன்ட்டு. அது அந்த இப்போல்லாம் நம்ம டிவிலேயே அவங்க எடுத்து அந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறாங்க. தட் இஸ் சேஃபர். இப்போ டிவியில் அது 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 சோலார் எக்லிப்ஸ்னால் கண்டிப்பாக டிவி ப்ரோக்ராம்லேயே அவங்க எடுப்பாங்க. அவங்க வந்து எடுத்துகிட்டு நம்மளுக்கு பார்க்கும்போது அதை நம்ம பார்க்குறது தப்பு கிடையாது. பட் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அதை பார்க்காம இருக்கிறது நல்லது. அது மாதிரி சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். இப்போ நேராக சூரியனையும் பார்க்கக்கூடாது. ஏன்னா சூரியன் லைட் இஸ் வெரி வெரி பிரைட், வெரி வெரி பிரைட். அது நம்ம அந்த லைட்டை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம மேக்குலா பேர்ன் ஆகிடும். அதை சோலார் பேர்ன் சொல்லுவோம் நம்ம. ஸோ டெஃபினட்டாக இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க இல்லையா, விவசாயம் பண்ணுறாங்க, இப்போ நிறைய வெயிலில் தான் நிற்பாங்க. பாவம், வெயிலில் தான் நிற்பாங்க. அது நாற்று நடுறது, அறுவடை பண்ணுறது எல்லாமே வெயிலில் தான் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கும் நம்ம அட்லீஸ்ட் கூலிங் கிளாஸ் போட்டுக்கோங்க, கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சொல்லலாம். ஆனால் அவங்க போடுவாங்களா அதுதான் டவுட்டு. ஏன்னா அவங்க கொஞ்சம் கூச்சப்படலாம். நீ ஏன் இப்படி கண்ணாடி போட்டுருக்கேன்னு கேட்கலாம், மற்றவங்க கேட்கலாம். அதனால் அதை நம்ம அன்பாக சொன்னோன்னா அது உங்கள் கண்ணுக்கு நல்லதுங்க, நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க போடுவாங்க. ஸோ நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம கண்ணை. கண்டிப்பாக வெயில் காலத்தில் வெளியில் போகும்போது கூலிங் கிளாஸஸ் போட்டு போனால் நல்லது. டாக்டர், இப்போ ஒரு குழந்தைங்க விஷயத்தில் என்னென்னா, ஸ்கூல் போயிட்டு போர்டை பார்க்குறது தெரியல, படிக்கலைன்னு டீச்சர் சொல்லிடுறாங்க. இங்கேயா பேரண்ட்ஸ் ஏன் படிக்கலைன்னு அவங்கள அடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அந்த பார்வை குறைபாடு இருக்குங்கிறத எப்படி இந்த ஒரு டீச்சரோ ஒரு பேரண்ட்ஸோ கண்டுபிடிக்கிறது? ஏன்னா அப்படியே விட்டுட்டாங்கன்னாலும் அந்த குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது. அப்போ இவங்க பேரண்ட்ஸ் தான் மெயினாக கவனிக்கணும். என்ன மாதிரி விஷயங்களை அவங்க உன்னிப்பாக கவனிக்கணுங்கிறதுக்கு இதை சொல்லுங்கள் டாக்டர். சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கே இந்த பார்வை குறைபாடு இருக்கலாம், ரிஃப்ராக்டிவ் எரர்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, டிவி ரொம்ப பக்கத்தில் போய் பார்ப்பாங்க. நம்ம இங்கே உட்காந்து பார்க்குறோம் இல்லையா, ஒரு 10 feet டிஸ்டன்ஸ், 15 அடி தள்ளி நம்ம உட்காந்து பார்க்குறோம். அந்த குழந்தைங்க வந்து டிவி சரியாக தெரியாதனால அவங்க டிவி பக்கத்தில் போய் பார்ப்பாங்க. அப்போ அது ஒரு அறிகுறி நம்மளுக்கு. அதே மாதிரி அவங்க பிளாக் போர்டில் எழுதுகிறாங்க ஸ்கூல்லன்னா அவங்க வந்து சரியாகவே எழுதிட்டு வர மாட்டாங்க. டீச்சர்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட். அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்களோட அவங்க டீல் பண்ணுறதுனால எல்லோரும் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இந்த குழந்தை மட்டும் பக்கத்தில் போய் பிளாக் போர்ட் பக்கத்தில் போய் எதுவும் இல்லைன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸோடைய நோட் புக்லேருந்து காப்பி பண்ணுவாங்க. தென் தே தெம்செல்ஸ் வில் கிவ் அ ஃபீட்பேக் டு த பேரண்ட்ஸ். உங்கள் குழந்தைக்கு சரியாக தெரிலன்னு நினைக்கிறேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு முன்னாடி, தட் இஸ் அட்மிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நம்ம வந்து குழந்தைங்களை கண்ணு செக் பண்ணிக்கலாம். ப்ராப்பர் ஐ டாக்டர்கிட்ட வந்து செக் பண்ணிக்கலாம். அப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு முறை ஏதாவது டவுட் இருந்தானா நான் சொன்ன மாதிரி சம்மர் வெக்கேஷன், வின்டர் வெக்கேஷன் அது ஈஸி. எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க, குழந்தைங்க வீட்டில் இருக்கும், கொண்டு வரது ஈஸி, செக் பண்ணிவிட்டு எடுத்துன்னு போகிறது ஈஸி. செக் பண்ணுறது தப்பே கிடையாது. ஒரு சின்ன டவுட் இருந்தால் கூட ப்ளீஸ் நீங்கள் வந்து கண்ணு டாக்டர் போய் பாருங்கள். அவங்க செக் பண்ணிவிட்டு
கண்ணாடி போடணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணாடி நிஜமாவே போடணும்னா நம்ம போடுறதுக்கு சொல்லுவோம். அப்படி தேவையில்லை, சில எக்ஸசைஸ் மூலமாகவே அது கொஞ்சம் சரி பண்ண முடியும் அப்படின்னா நம்ம பண்ணலாம். அது மாதிரி நம்ம வந்து அப்படி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஸோ நம்ம சம்மர் வெக்கேஷன், வின்டர் வெக்கேஷன் எல்லா ஸ்கூல் சில்ட்ரனும் டாக்டரை பார்க்குறது நல்லது. ஜஸ்ட் லைக் தட் ருட்டீன் செக்அப் நம்ம சொல்லுவோம். நம்ம பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்காங்க, நத்திங் டு வரி அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக உடனே போயிட்டு நீங்கள் ஒரு நல்ல ஐ டாக்டர் போய் பாருங்கள். இது வரைக்கும் கண்ணை பற்றின ஒரு தெளிவான விஷயங்களை நிறைய நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. நம்ம டாக்டர் சார்பாக எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம், நன்றி. நீட் தேர்வு இல்லாமல் டாக்டர் ஆக முடியுமா? இதோ குடியாத்தத்தில் அத்தி இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி தற்போது சேர்க்கை நடைபெறுகிறது.